ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்ரவுண்டர் பை பூ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, பாண்டிச்சேரியில் ஒரு வேலையாக வந்திருந்தேன். இந்த வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. டைமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ராக் பீச்சு போனாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். நிறைய வாட்டி போயாச்சு. மெரினா பீச்சு போனாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதுவும் கொஞ்சம் நிறைய வாட்டி போயாச்சு. புதுசாக வேற என்ன பீச் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ஈடன் பீச்சுன்னு ஒன்று இருந்தது. சரி, ஈடன் பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. வாங்க போகலாம் ஈடன் பீச். ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஈடன் பீச்சில் வண்டி பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வண்டியை ஃப்ரண்ட்லேயே நிறைய வீடு இருக்கும், அவங்கக்கிட்ட கேட்டு விட்டு போங்க. எல்லாம் 20 ரூபாய் கொடுத்து வண்டி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க இதை. நம்ம வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வாங்க இப்போ போய் பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாங்க போகலாமா? நம்ம ஈடன் பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்னா அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கினே போகலாம் நம்ம ஈடன் பீச்சுக்கு. இப்போ பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க. போட்டிங்கும் போகலாம். அப்புறம் ஜிக் லைன் இருக்குது பாருங்க, அங்கே ஜிக் லைன்லேயும் போகலாம். நம்ம ஈடன் பீச்சில் சைல்டுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணுங்க. அங்கே பீச் இருக்கா, இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. உள்ளே போய் காமிக்கிறேங்க. பீச்சுக்கு போயிட்டு போகலாம். ஃபைனலி நம்ம ஈடன் பீச் வந்தாச்சு. வாங்க ஈடன் பீச் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க. இதாங்க ஈடன் பீச். ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. வாங்க ஃப்ரெண்டில் வந்தாச்சு. இங்கே இந்த பீச்சில் அதிகமாக கூட்டமும் இருக்காது, கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பீச் ஆனால் அதிகம் பேருக்கு ஒன்றும் தெரியல ஈடன் பீச் இருக்குன்னு. இது பாண்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வருது. இந்த பீச்சில் அந்த ராக் பீச்சில் இருக்கும் பார்த்தீங்களா, கல், அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக மணல் தான் இருக்கும். வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே ஃபேமிலியாக வந்தால். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஈடன் பீச்சை 360 வியூவில் உங்களுக்கு காமிக்கிட்டா பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? வாங்க. இதோ பின்னாடி தூண் மாரி இருக்குல்ல, அங்கே ஃபோட்டோ இருக்க அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பீச்சுக்கு காலை நினைக்காம போகலாமா? வாங்க காலை நினைச்சிட்டு போகலாம். நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன், கம்பெனி ஷூ போட்டுருக்கேன் பாருங்க நீங்களே. என்ன பண்ணது எனக்கு ஒன்றும் தெரியல. ஷூ அவுத்துட்டு போனாலும் மண்ணாயிரும். சரி வாங்க பார்த்துப்போம். ஷூ அவுத்துட்டே போகலாம். பீச்சை போய் காலை மட்டும் வச்சுட்டு வந்துடலாம். ஷூ விட்டு ஓரமா வச்சாச்சு. வாங்க பீச்சில் போய் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடலாம். போலாமா? கம் வாங்க போலாம். பீச்சில் போய் காலை வைக்கலாமா? ஜில்லுன்னு இருக்கு, ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகலாம்.
ஈடன் பீச்சில் வந்து நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாமா? வாங்க அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பார்க்கலாமா என்ன பாருங்க, சங்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சுப்பராஜன் சங்கு. அடியில் பாருங்க கைஸ், எவ்வளோ சங்கு இருக்குன்னு பாருங்க. இந்த சங்குலாம் செமத்தியா இருக்கு சங்கு. எவ்வளோ சங்கு பாருங்க, இங்க இல்லாத சங்கு தான். அம்மா சங்கு நிறைய இருக்கு கைஸ், நிறைய அச்சுங்க வந்து கடல்ல இருந்து. சங்கு எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இவ்வளோதான் கைஸ், நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ஈடன் பீச்சுக்கு வந்திருந்தோம். வந்து கொஞ்சம் சங்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது. அதனால் கொஞ்சம் பொறிக்கணும். இதை வச்சு என்ன யூஸ்ஃபுல்லாக என்ன செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.